அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய வகுப்புல அரசியல் மற்றும் சமூக பார்வை என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சென்ற வகுப்புல இருந்து இந்த பொது நிர்வாகத்தோடைய தன்மைகளுடைய வளர்ச்சிய, அதனுடைய கோட்பாடுகளை இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இந்த தலைப்பை இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இது ஒரு பொது நிர்வாகத்துல ஒரு உண்மையான வளர்ச்சியை நோக்கி ஒரு செல்றதுக்கான ஒரு இடமா இருக்குது. அப்ப இதுக்கான நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு உலகமயம் எப்படிலாம் மாறக்கூடியதாக இருந்துச்சு. அப்ப அந்த மாறும்போது நவீன அரசுகள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு செயல்படுது. அப்ப அப்படி செயல்படும் போதுதான் ஒரு பன்முகத்தன்மையான ஒரு அணுகுமுறை நம்மகிட்ட அங்க பிறக்குது. இது இந்த பன்முகத்தன்மையான அணுகுமுறை பெரும்பாலும் ஒரு மேற்கிந்திய அணுகுமுறைகளாக இருக்கும். அப்ப இந்த பன்முகத்தன்மையான அணுகுமுறைகள்ல தான் நிறைய கோட்பாடுகள், அறிஞர் பெருமக்கள் இவங்கெல்லாம் இந்த துறைக்கும் இந்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட துறை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது பல்வேறு காரணங்கள், அதற்கான ஆதாரங்கள் அதோட வளர்ச்சியை நோக்கி எடுத்து சொல்லும். அப்படிதான் இந்த பன்முகத்தன்மையான அணுகுமுறைகள் வெளியில வருது. இந்த பன்முகத்தன்மையான அணுகுமுறைகள்ல பெரும்பாலும் ஒரு வளர்ந்த நாடா இருக்கலாம், வளரக்கூடிய நாடா இருக்கலாம், இல்ல அதற்கு கீழே உள்ள வறுமை கோட்டு கீழே இருக்கிற அந்த மாதிரி ஒரு நாடா கூட இருக்கலாம். இது எல்லா நாடுகளும் இதை நோக்கி பயணிக்க தொடங்குது. இப்ப இதோட நோக்கத்தை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி பார்த்தோம்னா, இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின் ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்த ஏகாதிபத்திய நாடுகளினுடைய சமூக கட்டமைப்பில் மற்றும் தேசிய சிறத்தன்மையை உள்ளடக்கியதாக இருந்தது. அப்ப 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடிதான் ஒரு நிர்வாகத்தன்மை ஒரு பல்வேறு மாற்றங்களை சந்திக்குது. ஒரு நிர்வாகத்தன்மை வளருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுது. அப்படி வளருவதற்கான சூழல் ஏற்படும் போதுதான் ஒரு பன்முகத்தன்மை கிடைக்கின்றது. ஒரு பன்முகத்தன்மை கிடைக்கும் பொழுதுதான் ஒரு உலகப்போர் 2ஆம் உலகப்போர் நடைபெற்று பல்வேறு நாடுகளில் அதோட பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு எல்லோரும் அதை பத்தி விவாதிக்கும் பொழுது, அப்படி விவாதிக்கும் பொழுதுதான் ஒரு கருத்து வெளிப்படுது. அந்த கருத்து எதை நோக்கி இருக்கிறது என்றால் சுற்றுச்சூழலை மையப்படுத்தி இருக்கின்றது. ஒரு 2ஆம் உலகப் போரால் ஒரு சமூகத்துல என்னென்ன அழிவுகளை சந்தித்திருக்கிறது, பல்வேறு உயிரினங்கள் இறந்திருக்குது, ரசாயன பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்துவதனால காற்று, மண், தண்ணி இவையெல்லாம் மாசுபட்டு இருக்குது. அப்ப ஒரு பொருளாதார ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது, விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு தகுந்த மக்கள் தன்னை மாத்திக்க முயல்றாங்க. அத்தனை பிரச்சனைகளையும் மக்கள் சந்திக்கிறார்கள். அப்ப இந்த 2ஆம் உலகப் போர் எதை சொல்லுதுன்னா ஒரு சுற்றுச்சூழலை சொல்லுது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உதாரணத்துக்கு ஜப்பான் என்ற நாட்டுல பல ஆண்டுகளாக மின்சாரமே கொடுக்க முடியல. அந்த போரோட அழிவுல அவங்க சந்திச்ச போது அவங்க அந்த நாட்டுல பிறக்கிற நிறைய குழந்தைகளுக்கு ஒரு உடல் ஊனமுற்ற நிலைமையிலையும் உடல் ரீதியான சில பாதிப்புகளையும் எதிர்நோக்கியதாக இருந்தது. ஏன்னா அந்த கதிர்வீச்சுகளுடைய ஒட்டுமொத்த பாதிப்பு. அப்ப அவங்க இயற்கையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்க, அப்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இயற்கையை எந்தவித தொந்தரவும் பண்ணாத ஒரு தொழிலை ஏற்படுத்துறாங்க. அப்ப இதுதான் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது.
ஆக 2ஆம் உலகப் போருக்கு பின் சுற்றுச்சூழல் அணுகுமுறையை சுற்றுச்சூழலை மையப்படுத்தி எல்லோரும் பேசக்கூடிய நிலையில இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி பேசக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு சுற்றுச்சூழல் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது. அது அரசு கையில் எடுத்துக்குது. அதே மாதிரி தன்னார்வலர்கள் அதை பத்தி பேசுறாங்க. சமூக அக்கறையாளர்கள் அதை பத்தி பேசுறாங்க. அதை சார்ந்த அறிஞர்கள் இவங்க எல்லாம் அதை பத்தி பேசும்போது அரசு அதை காது கொடுத்து கேட்குது. அதுக்கேற்ற கொள்கைகளை வடிவமைக்குது. அப்படி வடிவமைக்கும் பொழுதுதான் அது நிர்வாக ரீதியாக ஒரு மேலாண்மை அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை நாம் சந்தித்தோம். சுற்றுச்சூழல் அணுகுமுறையில் 2 விதமான தொடர்கள் உள்ளன. ஒன்று நிர்வாக அமைப்பு, அடுத்தது கலாச்சார அமைப்பு. இந்த 2 காரணங்களை எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நிர்வாக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அந்த நிர்வாக அமைப்பால எத்தகைய கலாச்சார மாற்றத்தை நம்மளால கொடுக்க முடிஞ்சிச்சு. அத்தனை சிந்தனை ஓட்டங்கள் ஒரு சமூகத்துல பரிணமிக்கிறது. இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்பொழுதுதான் அந்த காலகட்டத்தில் ஃபெர்ட் ரிக்ஸ் என்ற ஒரு பொது நிர்வாக சிந்தனையாளர் இத பத்தி ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனை கருத்துக்களை மையப்படுத்துறார். அவர் எழுத ஒரு புத்தகம் தி எக்காலஜி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு சுற்றுச்சூழலோட ஒரு பொது நிர்வாகம். ஒரு சுற்றுச்சூழலையும் ஒரு பொது நிர்வாகத்தையும் அவர் எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாரு, என்னென்ன கருத்துக்களை முன் வச்சாங்க. ஒரு காலகட்டத்தோட பாதிப்பில் இருந்துதான் அந்த அறிஞர் பெருமக்கள் அதற்கான சிந்தனைகளை வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி சிந்தனையை வெளிப்படுத்தும் போதுதான் ஒரு துறை வளர்ச்சி அடையும், ஒரு கருத்து மேம்படும், அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நல்ல பல வழிகளை நாம் சொல்ல முடியும். அந்த ஃபெர்ட் ரிக்ஸ் ஒரு சமூகத்தை ஒரு 2 வகையா பார்த்தார். ஒண்ணு விவசாயம் சார்ந்த ஒரு சமூகம், தொழிற்சாலை சார்ந்த ஒரு சமூகம். ஒரு விவசாயம் சார்ந்த சமூகத்துல ஒரு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, ஒரு தொழிற்சாலை சார்ந்த சமூகத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது. இந்த 2 சூழலுக்குள்ள மக்கள் என்ன சூழல்கள்ல, என்ன சுற்றுப்புற சூழல்கள்ல அவர்கள் வாழ்றாங்க, என்ன கொள்கை ரீதியான முடிவுகளை ஒரு அரசு மேற்கொள்ளுது. அதுல ஏதாவது அழிவுகள் ஏற்பட்டாலோ, ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டாலோ அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கொள்கை முடிவு எடுக்கிறவங்க. ஒரு அரசுல இதை எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கணும், அதுக்கான சட்ட திட்டங்களை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அதன்படி செயல்படுத்தணும். இதெல்லாம் எப்ப 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் இதெல்லாம் ஏற்படுது. ஒரு சுற்றுச்சூழல ஒரு பொது நிர்வாகத்தை ஃபெர்ட் ரிக்ஸ் எழுதும் பொழுது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சமூகமாகவும் ஒரு தொழிற்சாலை சார்ந்த ஒரு சமூகமாகவும் இந்த 2 காரணிகளை மையப்படுத்தி ஒவ்வொரு காரணத்திற்கும் பல்வேறு சிறப்பு காரணங்களை அவர் எடுத்துரைக்கிறார். ஃபெர்ட் ரிக்ஸ் என்ன பண்றாங்க, 2 நாட்டை எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு சீனாவையும் அமெரிக்காவையும். சீனா போன்ற நாடுகளில் விவசாயம் தலை தோங்குது. அடிப்படை உலகில அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு. அந்த அதிகமான மக்கள் தொகைக்கு உள்ள உணவை அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது. அவங்களுக்கு தேவைக்கு போக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா
ஒரு தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலைகளுடைய ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அப்ப அந்த தொழிற்சாலைகள்ல ஒரு தொழில்நுட்ப வித்தகர்கள், அறிஞ பெருமக்கள் அவர்களை கண்டுபிடிப்பது அங்கீகரிக்கப்படுது. அப்ப அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலக வர்த்தகத்தில் ஒரு தொழில்நுட்பத்தை உலக மத்தியிலும் சந்தைப்படுத்துவதை அமெரிக்கா மிக சிறப்பாக செய்கிறது. ஆக இந்த 2 நாடுகளை ஒரு ஒப்பீட்டு பொது நிர்வாகத்தின் அடிப்படையில் அவர் சில காரணங்களை விளக்குகிறார். அப்ப இந்த 2 காரணங்களை விளக்கும் பொழுது ஒரு சுற்றுச்சூழலையும் உள்வாங்கிக் கொண்டு அதனுடன் எந்த வகையில் இரு நாடுகளுக்குள்ள வேற்றுமைகள் ஒற்றுமைகளை விளக்குகின்றார். அதனாலதான் இவரை யாரு ஃபிரெடரிக்ஸ நம்ம என்ன சொல்றோம்னா ஒப்பீட்டு பொது நிர்வாகத்தின் தந்தை, ஒப்பீட்டு பொது நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். அப்ப பொது நிர்வாகத்தினுடைய கோட்பாடுகளை, பொது நிர்வாகத்தினுடைய நோக்கங்களை, பொது நிர்வாகத்தினுடைய தன்மைகளை இப்படி எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரு ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்ப ஃபிரெடரிக்ஸ் பாத்தீங்கன்னா முதலாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கால ஓட்டத்தின் அடிப்படையில பல்வேறு அறிஞர் பெருமக்கள் கருத்துக்கள்லாம் சொல்லும் பொழுது அதுல ஒப்பீட்டு பொது நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை ஃபிரெடரிக்ஸ் எடுத்துக்கொண்டார். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறை விளக்கத்தையும் கொடுக்கிறார். அப்ப அந்த வரைமுறை விளக்கம் என்பது ஒரு பொதுவான ஒழுங்குமுறை, அதாவது பேட்டர்ன். அப்ப பொதுவான ஒழுங்குமுறை என்பது ஒவ்வொன்றையும் இப்படிதான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் அதற்கு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில், சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வகையில், அதை மக்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய நன்மைகளை முழுமையாக அனுபவிக்கும் வகையில் இவற்றை எல்லாம் உள்நோக்கி ஒரு பொதுவான ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்துகிறார். அல்லது ஒரு பொதுவான ஒழுங்குமுறையை அல்லது வகைமுறையை உலகுக்கு முதல்ல சொல்றாங்க. அப்ப ஒரு பொதுவான நிறுவனத்தை நடத்தை முறை, ஒரு நிர்வாகம்னா என்னெல்லாம் செய்யணும், ஒரு நிர்வாகத்துல ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு கீழே ஒரு துறை வாரியா பிரிச்சு இருக்கணும். ஒவ்வொரு துறை கீழையும் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரிகள் இருக்கணும், இல்ல இயக்குநர்கள் இருக்கணும். அவருக்கு கீழே பல்வேறு பணியாளர்கள் இருக்கணும். அந்த பணியாளர்கள் அவருக்கு உட்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பணியாளருடைய உற்பத்தியிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை அடுத்த ஒரு துறைக்கு மாற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அந்த பொருட்களை அனைத்து பொருட்களையும் எடுத்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்திற்கு ஏற்ப அந்த பொருட்களை சந்தைப்படுத்துதலாக இருக்க வேண்டும். இது எல்லாம் ஒரு நிறுவனத்தின் நடத்தையாக, ஒரு பணியாளர்களுக்கு எத்தனை மணி நேரம், ஊதியம், சலுகைகள், இப்படி பல்வேறு நடத்தைகளை முன்வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு சுற்றுச்சூழலை சார்ந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப எல்லா காரணங்களையும் உட்படுத்தி ஒரு விஷயத்தை பேசக்கூடிய வகையில் இருக்கிறதுனா அதுக்கு பேரு செவ்வியல் பொது நிர்வாக கோட்பாடாக மதிப்பிடப்படுகிறது. அப்ப ஒரு செவ்வியல்னா பல்வேறு காரணங்கள் இருக்கணும், சாதாரண காரணம் கிடையாது. ஒரு நிர்வாகம்னா எப்படி இருக்கணும், ஒரு இயக்குனர்னா எப்படி இருக்கணும், ஒரு தலைமை பண்புனா எப்படி இருக்கணும், ஒரு
ஒரு ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்துறது, அப்படி செயல்படுத்தும் போது உள்ள விஷயங்கள்ல எப்படி முடிவெடுப்பது, அப்படி முடிவெடுக்கும் போது அந்த முடிவுகள் அந்த பணியாளர்களா இருக்கட்டும், அந்த நிறுவனத்தை சார்ந்ததா இருக்கட்டும், ஏன் சமூகத்தை சார்ந்ததாக இருக்கட்டும், அது நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். ஆக இது எல்லாத்தையும் நம்ம உள்ளடக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை ஒருமுகப்படுத்தி அதிகாரங்களை பிரித்து கொடுத்து பணியாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அதற்கு ஊதியத்தையும் கொடுத்து பல்வேறு சலுகைகளையும் கொடுத்து அவருடைய வாழ்வில் முன்னேற்றுவதற்கும் ஒரு நிறுவனம் முன்னேறுவதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சுற்றுச்சூழலை வலிமைப்படுத்த வேண்டும். ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாதையை ரிக்ஸ் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க. இதைத்தான் செவ்வியல் பொது நிர்வாக முறை கோட்பாடாக முதல் எடுத்து சொன்னது. அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு எதிர்பாராத சவால்களை, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி அணுகுகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். ஒரு விலைவாசி ஏற்றமா இருக்கும், இல்ல தொழிலாளர்கள் பற்றாக்குறையா இருக்கும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒரு நுகர்வு மாறி போயிருக்கும், அந்த கலாச்சாரம் மாறி போயிருக்கும். அல்ல நுகர்வு கலாச்சாரம் அப்படி இருக்கும், எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது ஒரு போட்டி அதிகமா இருக்கும். ஒரே பொருள்ல 10 பேர் அந்த பொருளை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ஒரு போட்டி போட்டு சூழல்ல ஒரு பொருளை விற்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கும். அதுல அவங்களோட தனித்தன்மை தெரிஞ்சிருக்கணும். மற்ற பொருளோட அந்த விலைவாசி குறைஞ்சிருக்கணும். மக்கள் அதுக்கு அங்கீகாரம் செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு காரணங்களை நம்ம மையப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்ப இந்த செவ்வியல் பொது நிர்வாகத்துல எதிர்பாராத சவால்களை காலத்துக்கு ஏற்ற வகையில் நம்ம வந்திருக்கணும். அப்ப வாய்ப்புகளையும் கருத்து உருவாக்கங்களையும், அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லும் போது அது உள்வாங்கி அந்த கருத்து அந்த நிறுவனத்துக்கோ சமூகத்துக்கோ தொழிலாளருக்கோ இல்ல சுற்றுப்புற சூழலுக்கோ எந்த வகையில் பங்களிக்குது, அது எதை நம்ம ஆதரிப்பது, எதை ஆமோதிப்பது என்பதெல்லாம் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சமூகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஒரு எதிர்பார்ப்பு சவால்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் ஒரு கருத்து உருவாக்கத்தையும் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஒரு சமூகத்துல மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவது என்பதில் ஐயமே கிடையாது. அப்ப இதுதான் ஒரு வரையறை விளக்கமா சொல்றாங்க. அப்ப ஒரு பொதுவான ஒழுங்குமுறையில ஒரு பொதுவான நிறுவன நடத்தையில இது ரெண்டும் சேரும்போது ஒரு செவ்வியல் பொது நிர்வாகமா மாறும்போது அப்ப பல்வேறு சவால்களை சந்திக்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படும். அந்த சவால்களை சந்திக்க வேண்டும். அங்கு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி வாய்ப்புகளை பயன்படுத்தும் பொழுதுதான் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்டு அதிலிருந்து சிறந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி அவற்றை ஒரு கொள்கை ரீதியாக எடுத்து அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அல்ல தொழிலாளர் மத்தியிலும் சரி, அல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, ஒரு மிகப்பெரிய எழுச்சி நம்மளால் கொடுக்க முடிகிறது. அப்ப ஒரு செவ்வியல் பொது நிர்வாகத்துல இது நடக்குதுன்னா அதுக்கு சில ஊக்க காரணிகளும் இருக்குது. அப்ப அந்த ஊக்க காரணிகள் இருந்தாதான் ஒரு கோட்பாட்டையே நம்ம உருவாக்க முடியும். ஒரு கோட்பாட்டை உருவாக்குறது பெருசு இல்ல, பல்வேறு கருத்துக்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் ஒரு கோட்பாடு. அதற்கான காரணங்கள்,
அதை ஆலோசித்து அது வரிசையா கோர்வையா அது மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி அதுல இருந்து ஒரு பிரச்சனையை சொல்றதுக்காகவும் இல்ல நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் அல்லது எளிமைப்படுத்துவதற்காகவோ அல்லது காலத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்வதற்காகவோ இந்த கோட்பாடுகள் உருவாக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கோட்பாடு உருவாக்குறதுக்கான தேவை அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படி ஒரு கோட்பாடுகள் உருவாகும் போதுதான் ஒரு பொது நிர்வாகத்துறை ஒரு அரசியலிருந்து தனியாக பிரிக்கப்படுகிறது. ஒரு அரசியலிருந்து ஒரு மேலாண்மை பொது நிர்வாகமாக மாறுகிறது. ஒரு பொது நிர்வாகம் மேலாண்மையாக மாறுகிறது. இப்படி தனித்தனி பிரிவுகளாக மாறுவதற்கு ஒரு கோட்பாடு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப கோட்பாடு காலத்தினுடைய கருதிதான் ஏற்படுத்துகிறது தேவைகள். அப்ப அக்கோட்பாடுகளை ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அது சாத்தியமாக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தி அத விவாதம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அதை பத்தி பேசும் பொழுது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் சிந்தனையாளர்கள் கருத்து உருவாக்கம் பெறும் பொழுது அதை உருமாதிரி ஒப்பீடாக வேறொரு விஷயத்தோட கலந்து பேசும்போது அப்படி பேசும் பொழுதுதான் ஒரு பொது நிர்வாகத்துல இன்னொரு துறைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இன்னொரு துறைகள் பிறக்கிறதுனா இன்னொரு பிரிவுகள் உருவாகும். அப்ப இந்த உருமாறி ஒப்பீட்டு பொது நிர்வாகமானது ஒரு இணைப்பிரியா பகுதியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த இணைப்பிரியாக இருக்கிறதுக்கு யாரு உதவி செய்யறாங்கன்னா நிர்வாக சட்ட நிபுணர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை சிறந்ததாக கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கோர்வையாக சொல்லணும். அது ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில சொல்லணும். தான் சொல்ற கருத்து எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்தும் வகையில் சொல்லணும். அப்படிதான் ஒரு நிர்வாக சட்ட நிபுணருடைய பங்களிப்பு மிக பெரிய அளவில் இருக்கும். அப்ப இந்த ஊக்க காரணிகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கும் பொழுது ஒரு ஒப்பீட்டு ஆய்வு முறையில் ஏற்படுத்தி அதனுடைய காரண காரியங்களை விவாதிக்கும் பொழுதுதான் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளிடத்தில் வரும். இப்படிதான் அனைத்து அறிஞர்களும் இப்படி ஒரு கருத்து கோர்வையை ஒரு கோட்பாடாக உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த உருவாக்குவதற்கு அவருக்கு மிகப்பெரிய சிந்தனை இருக்கணும். அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் மூலம் சமூகத்துக்கு நல்ல பல விஷயங்களை சொல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இது அந்த அன்றைய காலகட்டத்தினுடைய தேவையாக இருந்தது. ஆக ஒரு ஒப்பீட்டு ஆய்வு முறை என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. அப்ப இந்த ஒப்பீட்டு உருமாதிரிகளை உருவாக்கும் பொழுது 3 காரணங்கள் வெளிப்படுத்துது. ஒன்னு விவசாய உருமாதிரி, நம்பர் 2 தொழில் மைய உருமாதிரி, 3 இடமாற்ற உருமாதிரி. அப்ப இந்த 3 விதமாக பிரிக்கிறாங்க. அப்ப ஒரு பொதுவான கருத்துக்களை நம்ம உள்வாங்கும் பொழுது, அந்த பொதுவான கருத்துக்களை ஆலோசிக்கும் பொழுது, பொதுவான கருத்துக்களை அமுல்படுத்தும் பொழுது, பொதுவான கருத்துக்கள் பல்வேறு காரணங்களை மையப்படுத்தி வெளிப்படுத்தும். அப்படி மையப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா விவசாய உருமாதிரி, தொழில் மைய உருமாதிரி, இடமாற்ற உருமாதிரி, இந்த 3ம் சேர்ந்தான் ஒரு ஒப்பீட்டு உருமாதிரியாக தென்படுகிறது. அப்ப இந்த 3 உருமாதிரிகளையும் நம்ம சேர்த்து சொன்னோம்னா அது ஒப்பீடாக மாறப்படுகிறது. இப்ப முதல்ல
ஒரு விவசாய உருமாதிரி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் என்பது தன்னிடம் அளவு கடந்த ஒரு பொருளாதாரத்தை நாம் வலிமையாக இருக்கின்றோம். ஒரு பொருளாதாரத்துல நமக்கு தேவையான பொருட்களை, உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்கும் சக்தியை குறைத்து உற்பத்தி செய்யும் பொருட்கள் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது ஏற்றுமதி சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வலிமையாக இருக்கும். ஒரு அந்நிய நாட்டோடைய செலாவணி அதிகமா இருக்கும் பொழுது அந்த நாட்டோட பொருளாதாரம் வலிமையா இருக்கும். அப்ப ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானதுன்னா விவசாயம் சார்ந்த ஒரு உற்பத்தி என்பது ஒரு வலிமையான ஒரு நாடாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உலக அரங்கில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பொருளாதாரம். பல்வேறு நாடுகள்ல பஞ்சங்கள் இருக்குது, பட்டினி இருக்குது. ஏன் ஒரு பெரிய விளைச்சலை ஏற்படுத்த முடியல? அதற்கு காலமும் சூழ்நிலையும் போதிய தண்ணீர் வசதியும் எதுவுமே கிடைக்கல. ஏன் தொழில்நுட்பம் கூட அதுக்கு சார்ந்து இல்லை. அப்ப இதெல்லாம் சார்ந்த ஒரு நாடா இருக்கலாம், ஒரு கண்டமா இருக்கலாம், அல்ல அந்த நாட்டை வளப்படுத்துற மாதிரி திட்டங்களை வடிவமைத்து அதை செயல்படுத்தக்கூடிய வகையில இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி இடத்துலதான் ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் அடிப்படையாக இருக்கும். அப்ப தன்னிறைவு பொருளாதாரம்னா தனக்கு தேவையான அனைத்து பொருளும் கிடைக்கிறது, விலைவாசி ஏற்றம் இல்லாமல் கிடைக்கிறது. அப்ப ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டை வலிமையாக்குவது மட்டுமல்ல, மக்களையும் வலிமையாக்கிறது. அப்ப தன்னிறைவு பொருளாதாரம் என்பது ஒரு அடிப்படையாக வச்சுட்டு அதிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேக்கமுற்ற விவசாயம், எந்த தங்கு தடை என்று இல்லாம அவங்களால ஒரு விவசாயத்தை செய்ய முடியுது. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடிப்படை நீர். தென்னிந்தியாவோட மிகப்பெரிய நதி அப்படின்னு சொன்னோம்னா அது கோதாவரி நதி. தமிழ்நாட்டுடைய பெரிய நதினா காவிரி. அது தலைக்காவிரியிலேருந்து ஆரம்பிச்சு தருமபுரி வழியாக ஒகேனக்கல்ல நீர்வீழ்ச்சியா மாறி சேலம், என்னது கரூர், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி பூம்புகார்ல போய் அது கடல்ல போய் கலக்குது. அப்ப இந்த திருச்சி மாவட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு தஞ்சாவூரோட கடைசி பகுதி வரையும் பகுதி டெல்டா பகுதின்னு சொல்றோம். அப்ப இந்த டெல்டா பகுதியில முழுமை என்னன்னா விவசாயம் சார்ந்த நிலங்கள். அப்ப விவசாயம் சார்ந்த நிலங்கள்ல ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 3 போகம் விவசாயத்தை அவங்களால செய்ய முடியுது, அதிக விளைச்சலை உற்பத்தி பண்ண முடியுது. அப்ப திருச்சி ஒரு மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் ஒரு மாவட்டம், மயிலாடுதுறை ஒரு மாவட்டம். அப்ப இந்த மாவட்டங்கள் அத்தனையும் ஒரு விவசாயம் சார்ந்த நிலங்களாக இருக்கிறது. அப்ப ஒரு சுற்றுச்சூழலை ஒரு மையப்படுத்தி இருக்கிறது. அப்ப ஒரு தேக்கமற்ற விவசாய சமுதாயத்தில் அப்ப ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கும், அவங்க குறைஞ்ச விலையில மானிய விலையில இடுபொருட்களை கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், தொழில்நுட்பங்களை கொடுக்கணும், விவசாய ஆராய்ச்சி துறைகள் சிறந்த வல்லுநர்கள் அந்த இடத்தை போய் பார்க்கணும். அப்ப இது மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு விவசாயத்துல புரட்சி பண்ண முடியும், ஒரு தன்னிறைவை அடைய முடியும், ஒரு விலைவாசியத்தை குறைக்க முடியும். அப்படி ஒரு விளைச்சலே இல்லைன்னா விலைவாசி அதிகமா போயிடும். அதனாலதான் தஞ்சாவூரை நெற்களஞ்சியத்தின் சின்னமாக பேர் சொல்றோம். அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்றோம். எதுக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு விவசாயம் ஒரு மிகப்பெரிய வலிமையாக இருக்கிறது. நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், அதோட ஊடுபயிர்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னா ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி தான் இருக்குது.
அப்ப தன்னிறைவு பொருளாதாரத்துல ஒரு தேக்கமுற்ற விவசாயத்தை ஒரு சமுதாயத்துல நிர்வாக கட்டமைப்பு, இதுதான் ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்குது. ஒரு விவசாயம் சார்ந்தது. ஒரு விளைச்சலை போதுமான அளவுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இன்னொரு மாநிலத்துக்கோ ஏன் பல்வேறு நாடுகளுக்கோ அது ஏற்றுமதி செய்யற அளவுக்கு ஒரு உற்பத்தியை எதிர்நோக்கிட்டு இருக்கும். மிகப்பெரிய மக்கள் தொகையை சார்ந்த உலகத்தில் 2வது நாடு இந்திய நாடு. ஆனா இந்திய திருநாட்டுல இந்த மாதிரி தன்னிறைவு பொருளாதாரம் விவசாயத்தில் ஏற்படுத்தும் பொழுதுதான் பஞ்சமும் பட்டினியும் வறுமையும் நம்மளால் குறைக்க முடிகிறது. இந்தியாவில் பசுமை புரட்சி ஏற்படுத்தினாங்க. அப்படி பசுமை புரட்சி ஏற்படுத்தும் பொழுதுதான் நம்ம நாட்டில் பஞ்சம் போச்சு. பசுமை புரட்சி ஏற்படுத்தும் பொழுதுதான் அதிக விளைச்சல் ஏற்படுத்த முடியுது. அதிக அணைகளை கட்டணும், நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தணும். அதன் மூலம் ஒரு குறுகிய விளைபொருட்களை உற்பத்தி விளை வச்சோம். அதன் மூலமா விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை ஈட்டி கொடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு தேக்கமுற்ற விவசாய சமுதாயத்தில் நிர்வாக கட்டமைப்பு ஒரு கட்டமைக்கும் தெளிவினை உருவாக்குகிறது. அப்ப விவசாய சமுதாயத்துக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்க்கணும்னா சீனாவை நம்ம சொல்றோம். சீனாவில் பாருங்க, மிகச்சிறந்த விவசாயம். அப்ப அந்த விவசாயம் அவங்களுடைய பொருட்களை தனக்கு போக மீதி உலக நாடுகளுக்கு அத்தனைக்கும் அவங்க ஏற்றுமதி செய்யறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு போகிற அளவுக்கு ஒரு விவசாயத்தை அப்ப அவங்களோட கொள்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், அப்ப அவங்களுடைய எந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்தை வச்சிருக்கணும், எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை வச்சிருக்கணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு விவசாயத்துக்கு தேவையான ஒவ்வொரு காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய நுட்பங்கள். அப்ப அததான் என்ன சொல்றோம், ஒரு விவசாயம் சமுதாயத்திற்கு ஒரு உருமாதிரியாக இருக்கிறது. இப்ப விவசாயம் மட்டும் போயிடுச்சு போலன்னா விலைவாசி ஏறி போயிடும், உணவு கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைக்காது. இந்திய நாடு ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. ஆக ஒரு விவசாய உருமாதிரி என்பது இதை சார்ந்து இருக்கும். அடுத்ததாக தொழில் மைய உருமாதிரி. இப்ப எந்த அளவுக்கு விவசாயம் இருக்குதோ அதே மாதிரி விவசாயம் சாராத பகுதிகள் அல்லது வளர்ச்சி குறைந்த பகுதிகள், அந்த பகுதிகளில் தொழில்மய சமுதாயமாக ஒரு தொழிலை மையப்படுத்தி ஒரு தொழிலை கொண்டாந்து ஒரு தொழிலை உருவாக்கி அங்க தொழிற்சாலைகளை ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பு மூலம் பல்வேறு தொழிலாளர்களை வேலைவாய்ப்பு கொடுத்து அந்த வேலைவாய்ப்பின் மூலமாக ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு தொழிற்சாலைக்கான வளர்ச்சியும் ஏன் ஒரு சமூகத்துக்கு ஒரு நாட்டுக்கான வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி சமுதாய நோக்கமாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்ப இந்த தொழில்மைய உருமாதிரி என்பது இதை சார்ந்து இருத்தல் வேண்டும். இந்த தொழில்மைய உருமாதிரியில பாத்தீங்கன்னா சமுதாயம், இந்த சமுதாயத்துல உயிர் துடிப்புள்ள ஒரு ஊக்கத்தையும் ஒரு மிகச்சிறந்த எழுச்சியையும் ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தலன்னா அந்த சமுதாயத்தில் தொழில் மைய உருமாதிரியை உருவாக்க முடியாது. அப்ப ஒரு வளர்ந்த நாடுகள் ஒரு தொழில்முறை சமுதாயமாக மாறுது, உயிர் துடிப்பு உள்ள ஒரு நிறுவனமாக ஒரு போட்டி போடும் நிலையில உருவாக்குறாங்க. அந்த நிறுவனத்துல பல்வேறு தொழிலாளர்கள் பணியாற்றுறாங்க. அந்த பணியாற்றும் போது அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியமும் ஊக்கமும் அந்த நிறுவனம் வழங்குது. அந்த ஊக்கத்தையும்
ஊதியத்தையும் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய வளர்ச்சியை அல்லது மிகப்பெரிய எழுச்சியை ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஏற்படுத்துது. அப்ப அந்த ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஏற்படுத்துத ஒட்டுமொத்த தொழிலாளிக்கும் சார்ந்துதான் ஒரு சமுதாயமான ஒரு விஷயமாக மாறுது. அதுதான் ஒரு தொழில் மைய உருமாதிரியாக இருக்கின்றது. அப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பல்வேறு தொழிற்சாலைகள், பலாயிரம் மக்கள் அங்க பணியாற்றுறாங்க. அப்படி பல மக்கள் பணியாற்ற இடத்துல தான் ஒரு பொருளை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது, ஒரு பொருளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறது. அப்ப அந்த மாதிரி சூழலை உருவாக்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா அங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதை சார்ந்து வாழ பழகிக்கிறாங்க. இப்ப மூன்றாவது இடமாற்ற உருமாதிரி. இடமாற்ற உருமாதிரி என்பது விவசாயம் சமூகத்திற்கும் தொழில் சமுதாயத்திற்கும் இடைப்பட்ட சமுதாய மாற்றமாக உருமாறுகிறது. அதாவது ஒரு விவசாயமும் இருக்கணும், ஒரு தொழிற்சாலையும் இருக்கணும். ஒரு விவசாயம் ஒரு தொழிற்சாலை சார்ந்தும், ஒரு தொழிற்சாலை இல்ல ஒரு விவசாயத்தை சார்ந்தும், அல்லது ரெண்டும் சாராமல் ஒரு சமூக கட்டமைக்கிறதுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அப்ப இப்ப நம்ம நாடு இருக்கு இந்தியா. இப்ப இந்தியாவுல பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்குது, தனியார் துறை நிறுவனங்களும் இருக்குது. அப்ப பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் அங்க என்ன மாதிரி கொள்கைகள் பயன்படுத்துறாங்க, தனியார் துறை நிறுவனங்கள்ல அங்க என்ன மாதிரி கொள்கைகளை பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு விவசாய சமூகத்தையும் ஒரு தொழில் சமுதாயத்தையும் ரெண்டையும் ஒரே பார்வையின் கீழ் கொண்டு செயல்படுத்துறது. இப்ப உதாரணத்திற்கு ஒரு ஊர்ல ஒரு பொருள் விளைச்சல் அதிகமா இருக்கிறது. அப்ப அந்த ஊர்ல அந்த தொழிற்சாலை இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்கி பதப்படுத்தி அதை உணவுப் பொருளா மாற்றி அதை சந்தைப்படுத்தி மிகப்பெரிய வியாபாரத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் அவர் ஈட்டுவார்கள். அப்ப அந்த மாதிரி லாபத்தை ஈட்டும் பொழுது அங்கதான் இடமாற்று உருமாதிரி வருகிறது. அப்ப அந்த பேர் லாபத்தை ஈட்டல அப்படின்னா என்னது, விவசாயம் தனியா இருக்கும், தொழில் தனியா இருக்கும். இது ரெண்டுத்தையும் கலக்கும் பொழுது, இது ஒன்றை சார்ந்து பயணிக்கும் பொழுது என்னவா இருக்கும்? அப்ப அந்த ஊர்ல விளைவிக்கிற பொருளை அங்க இருக்கிற நிறுவனங்கள் அதை எடுத்து அதை வியாபார நோக்குடன் அதை செயல்படுத்தினீங்கன்னா அது மிகப்பெரிய பயனை கொடுக்கும். இப்ப இந்த மாதிரி இடமாற்று உருமாதிரிகளை நாம பார்க்கும் பொழுது இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் அதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இந்த மூணு விஷயத்தையும் ஒன்னா நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது நிறப்பிரிகை முற்படிவ கோட்பாட்டு உருமாதிரி. நிறப்பிரிகை முற்படிவ கோட்பாட்டு உருமாதிரி. இப்ப இந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் என்னன்னா ஒரு ஃபியூசல் மாடல்னு சொல்லுவார்கள். ஃபியூசல் தான் உருவாக்குறார். அப்ப ஒரு விவசாயம் தொழில் மைய இடமாக மாற்றம் பெறும்போது சில உருமாதிரிகளை விவரிக்கிறது. அப்ப இந்த மாதிரி விவரிக்கும் பொழுதுதான் சில சிறப்பு கூறுகளை இணைக்கிறது. அப்படி இணைக்கும் பொழுதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு நிறப்பிரிகை உருவாகிறது. பிரிசம், PRISM, பிரிசம் சொல்வார்கள். அப்ப இந்த கொள்கையை உருவாக்கிய ஃபியூஸ்டு மாடல் என்ற கோட்பாட்டை உருவாக்கப்படுகிறது.
அப்போ ஒரு விஷயத்துல ஒண்ணு இல்ல, நிறப்பிறகை என்பது ஒரு விஷயத்துல, ஒரு கண்ணாடியில ஒரு சூரிய ஒளி பட்டு அது எதிரொலிக்கும் பொழுது அந்த எட்டிருந்து பார்க்கும்போது அது என்ன வடிவங்களை அதிகப்படுத்துது, என்ன வடிவங்கள் குறைவா இருக்கு, என்ன வடிவங்கள் மிக மிக குறைவா இருக்கு என்பதெல்லாம் எப்படி சொல்லக்கூடியதோ அதே அடிப்படையில் தான் இந்த பிரிஸ்மாட்டிக் கோட்பாடு, நிறப்பிறகை கோட்பாடு, நிறப்பிறகை முற்படிவ கோட்பாடு, முற்படிவ கோட்பாட்டு என்ற கோட்பாட்டை வெளிப்படுத்தப்பட்டது. ஃப்ரெட்ரிக்கின் உருமாதிரி கோட்பாடு என்பது ஒரு வெற்றிக்கான வழிமுறையாகும். ஒரு வாய்ப்புக்காக காத்து கிடக்கிறவங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஃப்ரெட்ரிக் ரிக்ஸின் ஒரு உருமாதிரி வெற்றி பெற்றதற்கு அடிப்படை காரணம் அந்த நிர்வாகத்து கூட சுற்றுச்சூழலை இணைத்தது. நிர்வாகத்தை சுற்றுச்சூழல் கூட அந்த கற்பனையை செயல்கூறுகளாக மாற்றப்பட்டது. அப்ப இந்த மாதிரி நிர்வாகத்தை சுற்றுச்சூழலோட ஒப்பிடும்போது இக்காலஜி அப்படின்னு கூறுவார்கள். இக்காலஜி. ஓகே. அடுத்தது, ஒரு நிர்வாக சூழல் அணுகுமுறை என்பது நிர்வாகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு இடையே உள்ள ஒரு நெருங்கிய ஒரு இணக்கமான ஒரு தொடர்பாக இருக்கிறது. அப்படி ஒரு இணக்கமான தொடர்பா இல்லாதனால, அப்படி இணக்கமா இல்லைன்னா அப்ப இடையூறு தொடர்பை புரிந்து கொள்ளும் வகையில், அப்ப அதுல உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறோம், அந்த பிரச்சனைக்கான வடிவம் சொல்றோம், அதுக்கான காரணங்களை சொல்றோம், அதற்கான விளக்கத்தை சொல்றோம், அதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துறோம். அப்ப ஒரு வெற்றிக்கான காரணத்தை ஃப்ரெட்ரிக் ரிக்ஸ் என்ன பண்றாரு, ஒரு எக்காலஜி, ஒரு பொது நிர்வாகத்தை ஒரு சுற்றுச்சூழலை பொருத்தி பார்த்து அதுக்கான காரண காரியங்களை வடிவமைக்கிறார். அப்படி வடிவமைக்கும் பொழுதுதான் ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உள் வாங்கியிருக்கின்றது என்பதை நமக்கு தெரியப்படுத்த. அடுத்த பகுதியாக புதிய பொது நிர்வாக அணுகுமுறைகள். புதிய பொது நிர்வாக அணுகுமுறைகள் என்பது ஒரு பொது நிர்வாகமாக 1887 முதல் 1926 வரை இவற்றை நாம் சொல்லுகின்றோம். அப்ப ஒரு பொது நிர்வாகத்தை ஒரு அரசியலிருந்து சேர்க்கப்பட்ட ஒரு ஆட்சியில ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு இணை பிரியாத ஒரு குழந்தையாக இருந்தது. அப்ப முதலாக உட்ரோ வில்சன் என்ற அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள், இவர் அரசியல் அறிவியல் துறையில ஒரு பேராசிரியராக பணியாற்றுறாங்க. அதற்கு பிறகு அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறும் பொழுது இந்த உட்ரோ வில்சன் ஒரு ஆசிரியர் பணியாக இருக்கும் பொழுது ஒரு அரசியலை எப்படி பார்க்கணும், ஒரு நிர்வாகத்தை எப்படி பார்க்கணும் என்பதை ஒரு மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்து வெளிப்படுத்தினார். அப்ப அவர் எழுதின புத்தகம் த ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப ஒரு நிர்வாகத்திற்கான படிப்பு. ஒரு நிர்வாகம் என்பது என்ன, ஒரு நிர்வாகத்தை எதை சார்ந்து இருக்கிறது, ஒரு நிர்வாகத்தில் ஏற்படுற குறைகள் நிறைகள், அவருடைய அணுகுமுறைகள் எப்படி பல்வேறு நாடுகளில் உள்வாங்கிக் கொண்டு நடைபெறுகிறது. அப்ப அதுக்குதான் இவர் என்ன சொன்னாங்க, பொது நிர்வாகத்தின் தந்தை உட்ரோ வில்சன், பொது நிர்வாகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்படி ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு அரசியலின் ஒரு அரசியல் அறிவியலின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னது. அப்ப ஒரு பொது நிர்வாகம் என்பது அரசியல் அறிவிலிருந்து பிரிக்கப்பட ஒரு ஏதுவாக ஒரு சூழல்களை ஏற்படுத்துது. அப்ப இதுதான் ஒரு முதல் காலகட்டம். ஒரு பொது நிர்வாகம் எப்படி ஒரு உட்ரோ வில்சனால் ஒரு அரசியலிருந்து ஒரு பொது நிர்வாகத்தை தனியாக பிரிக்க முடிகிறது.
ஒரு பொது நிர்வாகத்தை வளர்க்க முடிகிறது. ஒரு பொது நிர்வாகத்திலிருந்து பல்வேறு காரண காரணங்கள் தனித்தனி பிரிவுகளாக பார்க்கப்படும். இதுதான் ஒரு துறை சார்ந்த வளர்ச்சி. ஓகே. நம்பர் 2, நிர்வாக கோட்பாடுகள் 1927 1937 வரை. நிர்வாக கோட்பாடுகள்ல ஒரு சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தணும், ஒரு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தணும், ஒரு பொருள் சார்ந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும், வாங்கும் சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டும், ஒரு நிர்வாகத்தை முறைப்படுத்த வேண்டும், அதன் மூலம் ஒரு நாட்டை பலப்படுத்த வேண்டும். ஆக சிறந்த பொருளாதாரம் என்பது ஒரு ஒன்றை சார்ந்த பொது நிர்வாகமாக உள்ளது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் தொழில் புரட்சி நடைபெறுவதற்கான காலகட்டமாக மாறுது. இத்தனை நேரத்துக்குள்ள ஊதியம் கொடு, ஒரு நாளைக்கு இத்தனை நேரம் வேலை செய்யணும், சம்பளத்துடன் கூடிய ஊக்க ஊதியங்கள், சம்பளத்துடன் கூடிய சலுகைகள், வசதி வாய்ப்புகள், இவற்றை எல்லாற்றையும் ஒரு ஒருங்குமுறைப்படுத்தும். அதுதான் நிர்வாக கோட்பாடா பார்க்கும். அப்ப ஒரு தொழில் புரட்சி நடைபெறுவதற்கான சூழலையும் அதற்கான காரணங்களையும் அது ஊக்கப்படுத்த வகையில் அந்த கோட்பாடு, நிர்வாக கோட்பாடு அதுக்கு பயன்படுகிறது. அப்ப ஒரு அறிவியலின் மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டெய்லர். ஒரு நிறுவனத்துல எவ்வளவு பேர் வேலை செய்யணும், அவங்களுக்கு என்ன விதமான கூலி கொடுக்கணும், அப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ன, ஒரு நிறுவனம் எந்த அடிப்படையில், எந்த லாப நோக்கு அடிப்படையில் செயல்படுகிறது, இவற்றை எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு தான் அதுக்கான தொழில்நுட்பங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறோம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றதா நிர்வாக கோட்பாடுகள். அப்போ நிர்வாக கோட்பாடுகளை சொல்லும் போது ஒரு அறிவியலின் மேலாண்மையாக முதல்ல சொன்னவர், ஒரு அறிவியல ஒரு மேலாண்மை கருத்தா சொன்னது பாத்தீங்கன்னா யாரு? டெய்லர், வின்ஸ்லோ டெய்லர். அப்ப நிர்வாக மேலாண்மையுடைய தந்தையாக யார பார்க்கறா? ஹென்றி பயஸ். அப்ப ஒரு அறிவியலோட மேலாண்மையாக டெய்லர் இருக்கிறார். அதே மேலாண்மைய ஒரு அறிவியலா பார்த்துட்டு அடுத்தது ஒரு நிர்வாகமாக பார்க்கிறாங்க. அப்படி பார்த்தது யாருன்னா ஹென்றி பயஸ். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் விரைவாக நடைபெறுது. அடுத்த 3வது காலகட்டம் 1938 முதல் 1947 வரை மாற்றத்திற்கான காலகட்டம். அப்போ ஒரு நிர்வாகம் எப்படி நடைபெறுகிறது, ஒரு சமுதாயம் எந்த அளவுல வளர்ச்சியை நோக்கி போகிறது, எது ஒரு நிர்வாகத்தை ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாகவோ அல்லது ஒரு தொழில் சார்ந்ததாகவோ மாற்றக்கூடிய வகையில் என்ன கொள்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க, அந்த கொள்கையின் அடிப்படையில் என்ன விஷயங்கள் பின்தங்கி இருக்கிறது, எதை சிறப்பாக செய்ய முடிகிறது என்பதையெல்லாம் நாம் உள்வாங்கும் பொழுதுதான் அங்கு மாற்றத்திற்கான காலகட்டமாக அங்கு வாய்ப்பு. அப்ப மாற்றத்திற்கான காலகட்டம் என்பது ஒரு மனிதாபமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது, ஒரு மனிதாபமான சமுதாயத்தை. அப்ப ஒரு மனிதாபமான சமுதாயத்தை தத்துவ ஞானி மேரி பார்க்கர் போலட் ஆக இந்த மனிதாபன சமுதாயத்துடைய தத்துவ ஞானியாக யார பார்க்கிறார்? மேரி பார்க்கர் போலே. இவர் தான் இந்த மாற்றத்திற்கான காலகட்டத்துல முதல் கருத்துக்களை எடுத்து சொன்னார். அப்ப மனித தொடர்புகளின் தந்தையாக ஹார்தன் அவர் இருக்கிறார். அப்புறம் மேலாண்மையோட பைபிள், ஒரு மேலாண்மையை பத்தி ஒரு நுட்பமாக மிக தெளிவாக ஒரு தத்துவார்த்த அடிப்படையில ஆலிவர் செல்டன் எடுத்து கூறுறார். அப்ப இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல
ஒரு மாற்றத்திற்கான வழியை கண்டுபிடிச்சது இல்லாம, பல்வேறு கருத்துக்களை சொன்னது மட்டுமல்லாம, அதை சார்ந்த புத்தகங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல், அதை செயல்படுத்தி காட்டியவர்கள். அதை சார்ந்த பல்வேறு அடுத்த காலகட்டத்துக்கு அதோட கருத்துக்களை எடுத்துட்டு சென்றாங்க. அப்ப அடுத்த காலகட்டத்துக்கு எடுத்து செல்றவங்க பாத்தீங்கன்னா, ஒரு பொது நிர்வாகமும் அரசியலும் 1950 முதல் 1970 வரை இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அப்ப ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு தனி பிரிவாக செயல்படுவதை மட்டுமல்லாமல், ஒரு மேலாண்மை சிந்தனை வளர்வதற்கான சூழலும், ஒரு பரிணாம வளர்ச்சியை விரிவுபடுத்தும் வகையில் ஒரு மேலாண்மையை அறிவியலாக, கலையாக அல்லது நடத்தையாக, அமைப்பாக, இப்படி பல்வேறு கோட்பாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு பொது நிர்வாகம் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி செல்லுது. அப்ப அது மாதிரி செல்லும் போது பல்வேறு அறிஞர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்களை ஒப்பிட்டு கருத்துக்களாகவும் சொல்றாங்க. அந்த கருத்தோட இந்த கருத்து சிறந்ததுன்னு சொல்றாங்க. அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அந்த காலகட்டம் தான் பொது நிர்வாகம் என்பது வேறு, அரசியல் அறிவியல் என்பது வேறாக பிரிகிறது. அப்ப ஒரு பொது நிர்வாகம் என்பது ஒரு தனி பிரிவாக வளர்ந்து செயல்படக்கூடிய அளவில இருக்குது. ஒரு பொது நிர்வாகம் தான் ஒரு மேலாண்மையாக மாறக்கூடிய வகையில ஏற்படுத்துது. அது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு. ஒரு மேலாண்மை என்பது ஒரு தனியார் துறையோ ஒரு பொதுத்துறையோ கலந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ், ஒரு ஒப்பீட்டு அரசியல், ஒப்பீட்டு நிர்வாகத்தை. அப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதற்கான சூழலும் அந்த சுற்றுச்சூழலும் மிக சாதுரியமாக இருக்கிறது. அப்ப ஒரு பொது நிர்வாகத்தோட மேலாண்மை என்பது 1970 முதல் தற்போது வரை சில வழிமுறைகளை எடுத்து சொல்லுது. அப்ப ஒரு பொது நிர்வாகத்துல அறிவியல் மேலாண்மை என்பது மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு அறிவியல் மேலாண்மையை முழுமையாக பயன்படுத்த முடிகிறது. ஒரு அறிவியல் மேலாண்மையுடைய காரண கூறங்களை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அறிவியல் மேலாண்மை ஒரு தொழிற்சாலையில் பயன்படுத்தும் பொழுது அதில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்ப மேலாண்மையுடைய பொதுமையை பற்றி நாம விரிவாக விளக்கமாக பேசக்கூடிய ஒரு தளமாக அங்கு இருக்கின்றது. அப்போ மேலாண்மை பொதுமையை பேசும் பொழுதுதான் மனித தொடர்புகளுடைய மேலாண்மையாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு தொழிற்சாலை முக்கியம் அல்ல, ஒரு தொழிற்சாலையில் இருக்கின்ற இயந்திரங்கள் முக்கியம் அல்ல, அதையும் தாண்டி மனித தொடர்புகளை ஒரு குழுவாக, மனிதர்கள் ஒரு குழுவாக செயல்படுகிறார்கள். ஒட்டுமொத்த தொழிலாளர்களோட சார்ந்து அவர்களுக்கு என்னது ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல். ஒரு நிர்வாகத்தை எந்த அளவில் பயன்படுத்துகிறார்கள், எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்வு சொல்லுகிறார்கள், அதற்கான நேரத்தை எவ்வளவு குறுகிய நேரத்தை பயன்படுத்துகிறார்கள், ஒரு அமைப்பை எப்படி வலிமைப்படுத்துகிறார்கள், இவற்றையெல்லாம் சார்ந்தது. அப்ப அந்த மாதிரி சாரும் பொழுதுதான் ஒரு அளவை குறிக்கிறதுக்கான ஒரு அணுகுமுறையே மேலாண்மையில ஏற்படுவது. அப்ப ஒரு அதுக்குன்னு ஒரு அளவு, அந்த அளவு கூட ஒரு அணுகுமுறை, இந்த அணுகுமுறை கூட ஒரு மேலாண்மை. அப்ப ஒரு கால வளர்ச்சியில ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகச்சிறந்த அறிஞர்கள் தன்னுடைய பங்களிப்பை ஒரு பாடத்திற்கு, ஒரு பொது நிர்வாகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பதான்
ஒரு அமைப்பு நடத்தை மேலாண்மையை உருவாக முடியும். இது ஒரு அமைப்பு நடத்தை மேலாண்மை உருவாகும் பொழுது அங்கு பல்வேறு சிறந்த விஷயங்களை நம்ம பொது நிர்வாகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு பொதுவா ஒரு புதிய பொது நிர்வாகம் என்பது இதெல்லாம் இருக்கணும் சார். இருந்துச்சுன்னா நிர்வாகம் ரொம்ப அழகா வெளிப்படைத்தன்மையா இருக்கும். அப்ப ஒரு புதிய பொது நிர்வாகம் என்பது அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு நெறி இருக்கணும், அப்புறம் ஒரு மாற்றமும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுன்னா மேலாண்மையின் பணியாளர்களாக செயல்படுவதற்கு ஒரு தகுந்த இடத்தை வைக்கும். அப்போ ஒரு சிறந்த அணுகுமுறை ஒரு அரசாங்கத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஒரு புதிய ஒரு புதிய பொது நிர்வாகமும் இருக்குது. அந்த புதிய பொது நிர்வாகத்துல சிறந்த அரசாங்க அணுகுமுறையும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்னா சேருது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா நிர்வாகம் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது. ஒரு நிர்வாகத்தினுடைய நோக்கங்கள் மிக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக அதை பயன்படுத்த வகையில் இருக்குது. அப்போ ஒரு நிர்வாகத்துடைய நோக்கம் சரியா இருக்கும்போது அதோட வளர்ச்சி விரைவாக காலத்துக்கு ஏற்ற வகையில் இருக்குது. அப்போ ஒரு சிறந்த அரசாங்க அணுகுமுறையில ஒரு நிர்வாக வளர்ச்சி முடிவுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்துக்கான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. அப்ப ஒரு நிர்வாக வளர்ச்சி முடிவு என்பது எடுப்பதற்கான ஒரு திறமையாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் அல்லது உருவாகுவார்கள். அவர்கள் தான் சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள். அப்ப நமக்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா ஒரு சிறந்த அரசாங்கத்தினுடைய சிறப்பு தன்மைகளாக எப்படி பார்க்கிறோம்னா ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு பங்கு கொள்ளுதல், அதன் மூலம் சட்டத்தின் வழியாக என்னென்ன விஷயத்திலலாம் முன்வைக்கிறோம், அதோட வெளிப்படைத்தன்மைகள், அதோட நெறி, அப்புறம் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான இடமும் சூழலும் அது ஒரு மேலிருந்து அனைத்து மக்களுக்கும் சரிசமமா கிடைக்க வேணும். அப்படி கிடைக்கும் பொழுதுதான் நிர்வாகத்துல பொறுப்புகளை வகிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு பொறுப்புகளை வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அந்த அமைப்புகளை வலிமைப்படுத்த முடியும். அப்படி வலிமைப்படுத்தும் பொழுதுதான் ஒரு பொது நிர்வாகத்தோட வளர்ச்சி விரைவாக இருக்கும். ஒரு பொது நிர்வாகத்தின் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சியாக மாற்றப்படுகிறது. அப்ப ஒரு பொது நிர்வாகத்தோடைய பொறுப்பு என்பது ஒரு நேர்மையை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கின்றது. ஆக இந்த பாடங்கள்ல நாம இதுவரையும் பார்த்ததுல ஒரு சிறந்த அரசாங்கத்தின் சிறப்பு தன்மைகள் அப்படின்னு கேட்டா நம்மளால ஒரு விஷயத்த சொல்ல தெரியுது. அப்ப ஒரு சிறந்த அரசாங்கத்தோட அணுகுமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட காரணங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பொது நிர்வாகம் ஒரு புதிய பொது நிர்வாகமாக எப்படி மாறக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பொது நிர்வாகமும் மேலாண்மையும் எப்படி தனித்துவமாக பரிணமிக்கிறது. அடுத்ததாக ஒரு அரசியல் மாற்றத்திற்காக ஒரு பொது நிர்வாகம் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்தித்தது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த பாடத்தை ஒரு பார்வையாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு பொது நிர்வாகத்துடைய முக்கியத்துவத்தையும் அதோட வளர்ச்சியையும் அதோட கோட்பாட்டுகளையும் இந்த பாடத்திலிருந்து தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களால் இந்த பாடத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து ஒரு கேள்வியை இயல்பாக உங்களால் எழுத முடியும். அவற்றை மூலமாக நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறவும் முடியும். எனவே இந்த பகுதி என்பது மிக பொது நிர்வாகத்துடைய ஒரு கடைசி பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு பிரிவுகளில் இருந்தும் ஒரு முக்கிய வினாக்கள்
இந்த பகுதியிலிருந்து வரும். எனவே இந்த பாடத்தை எடுத்து படிக்கும் மாணவர்கள் மிகச் சிறந்த வகையில் இதை எடுத்து எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்று கூறி, இன்றைக்கு நடந்த வகுப்பிலிருந்து அனைவருக்கும் நன்றி கூறி